வான பூமி இடி முழங்க ஊரு சனம் எல்லாம் கதிகலங்க வான பூமி இடி முழங்க ஊரு சனம் எல்லாம் கதிகலங்க முந்தி வருவா வீரத்துல ரோசகார கோபத்துல சுருட்டு சாராய வாசத்துல நின்னாரா வீரமா ரோசத்துல டிமேன் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணப்ப ஃபோனை பார்த்தோன்னே என்னது நமக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். சார் வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக பாடுறீங்கம்மா, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா இது போதுமே நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீயா நான் தான் விஜய் டிவிக்குள்ள போனது. போயிட்டு அந்த தன்னானே தாமரை பூ அதுதான் ஃபர்ஸ்ட். நானே எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னு. அதுக்கப்புறம் ஒரு டைம் நீயா நான் போனேன். அப்பதான் 12 மணி ஆயிருச்சு அந்த சாங் ட்ரெண்டு. 12 மணி ஆயிருச்சு கண்ணு 2 முழிச்சிருச்சு 10 கிலோ கேட்க வட்ட பிள்ளைங்க எல்லாம் கூடிருச்சு சட்டி மேலம் பரல வீடு டவுசர் வரல வெடிக்க வீடு கானா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டு வானத்துல ஜொலி ஜொலிக்க சென்னை சிட்டி கலகலக்க கஷ்டம் வந்தா முறந்தல்ல ஹாப்பி நியூ இயர் கத்தி சொல்லு. இப்போ பேஸ் எடுத்து பாடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்காவது போயிட்டு பாட முடியாத சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கா? தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும், அது சமாளிச்சிருவேன். அதான் எங்கள் ஸ்டேஜ் தொண்டை கட்டுற வந்துட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் தான் ஆஹா நீ தொண்டை கட்டிருக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில அப்படின்னு நினைப்பேன். ஸ்டேஜில் போனோன்னா தொண்டை கட்டி எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜுக்கு போயிட்டு அது நல்லா இருக்கும். ஒத்தனோடி பார்வையிலன்னு சொல்லி நான் பாடின பாட்டு ஆல்பம் சாங் தான். ஓ நீங்கள் ஓனா பாடினதா? பாடினது. ஒத்தனோடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. அபிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்னா என்ன சாங்? இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பொண்ணு தான் சொல்லிக்க வேண்டியதான் போலையோ நான் வச்சுட்டு. உங்களை போல கலைஞர்கள்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி பாடல்கள் கொடுக்கறது, அது வந்து நிலச்சி நிற்கிறது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். அபி என்னைக்காவது வந்து பாட்டு எழுதி நம்மளே பாடணும் அப்படின்னு ட்ரை பண்ணதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதில் ஒரு பாட்டெலாம் கூட பாடினேன். சரி எழுதுனேன், ஒரு பாட்டெலாம் கூட எழுதுனேன். அந்த பாட்டெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. மறக்கிற அளவுக்கு பாட்டு எழுதுறியாடா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சரி நம்மளே ஒரு பாட்டை எழுதுவோமே அப்படின்னு ஒரு லவ் சாங் தான் ஏதோ மச்சா மாமான்னு போட்டு என்னமோ எழுதி வச்சேன். ஆனா அந்த பாட்டை ரிலீஸும் கூட ஆச்சு. ஆனா மறந்து போயிட்டேன். பாட்டை ரிலீஸ் பண்ணீங்க? பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன். என்ன பாட்டுன்னு தெரியல. அது இருந்திருக்கும்ல உங்ககிட்ட? எப்படி இருந்திருக்கும், வேற சேனலுக்கு கொடுத்தேன். ஓகே, நானே எழுதி நானே பாடி வேற சேனலுக்கு கொடுத்தேன். அது ஏதாவது கொஞ்சம் 2-3 லைன் ராகம் தாளம்லாம் ஞாபகம் இல்லைங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதா. எனக்குமே என்னன்னா ஊருக்காரங்க வந்துட்டு நான் பண்ண பாட்டு நிறைய பாட்டு இருக்கு வந்து கேட்பாங்களா, இந்த பாட்டா நானா பாடியிருக்கேன், ஓ சரிண்ணே இந்த வரேனே அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை எப்பவுமே ஒரு அம்மாவுக்கு வந்து முதல் குழந்தை அப்படின்னா ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது போல நம்மளையோ ஒரு பாட்டை கைப்பட யோசிச்சு எழுதி அதை பாடுறப்போ அது எவ்வளவு ஒரு ஃபீலா நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம பாட்டுலாம் எழுதுறமே சூப்பர் அந்த மாதிரிலாம் தோணுச்சு. ஆனா மறந்து போச்சு. ஏன் அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதல? அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதல தோணலையா? தோணும், கொஞ்சம் டைம் ப்ராப்ளம், தூங்குறதுக்கே டைம் இருக்காது. இல்லை மற்றவங்களாம் ஏதோ பிரச்சனை இருக்கு, தூங்குறது தான் முதல் பிரச்சனை. மக்களே பார்த்துக்கோங்க. அபியோட இன்னொரு பக்கம் நினச்சிட்டு ஓகே அபி சூப்பர் சூப்பர். ஸோ அபி வந்து நாட்டுப்புற கலைஞராக நிறைய பாடல் நிறைய கோவில்களில் பாடினதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அபி வந்து ஒரு படத்தில் பாடியிருக்காங்க, ஒரு சூப்பரான இசை அமைப்பாளர் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும், என்ன பண்ண சிலருக்கு தெரியும். அதை நான் அந்த ஒரு அழகான மூமெண்ட்டை நீங்களே சொல்லியிருக்கலாம். ஆமாம், டிமேன் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணப்போ ஃபோனை பார்த்தோன்னே என்னது நமக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அவங்க அம்மா இந்த மாதிரி சாங் ரெக்கார்டிங் அம்மா இந்த மாதிரி சாங் ரெக்கார்டிங் இருக்குமா வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு ஈவினிங்கே கேட்டிருந்தாங்க. இமான் சாரே பேசினாங்க. இமான் சாரே பேசினாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கேட்டிருந்தாங்க. நான் அன்னைக்கு ஈவினிங் கச்சேரி வீடு வாங்கி வச்சிட்டேன். ஐயோ நான் அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்காக தான் ஏங்கியிருக்கோம். ஏதாவது சினிமாவில் பாடணுங்கிறதுக்காக தான் ஏங்கியிருக்கோம். அன்னைக்கு ஊருக்காரவங்க கிட்ட சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ எப்பயுமே என்னன்னா ஊருக்காரவங்க கிட்ட நம்மளோட சுச்சுவேஷன் ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க எங்க சித்தப்பா இறந்து போயிட்டாங்க, மாமா இறந்து போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொன்னோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க இங்க வந்தாங்கன்னு, இல்லைன்னா இங்க வேற மாதிரி நடக்கும் அப்படிம்பாங்க.
கரெக்ட் தான். ஆமா அது மாதிரி இருக்குமா. அப்போ அந்த டைம் நான் என்ன பண்றதே தெரில. நான் சார் கிட்ட சார் நான் இப்போ கிளம்பினா வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடும். எப்படி சார் எத்தனை மணிக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க எந்த ஊருமான்னு கேட்டாங்க. தேவக்கோட்டைன்னு சொன்னேன். அப்ப சாரா பார்த்து சொன்னாங்க, ஓகேம்மா நாளைக்கு மார்னிங் வந்துருங்க அப்படின்னு அப்பாடியே சொன்னாங்க. தப்பிச்சுட்டான்டா நான் அப்ப கைப்புள்ள. அப்பாடா ஹாப்பி அப்படின்னு ம். அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்ச கையோட உடனே அப்படியே சென்னை போயிட்டோம். ஓகே. சென்னை போயிட்டு அங்க போய் உட்காந்துருந்தோம். ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ம். சாரோட ஆஃபீஸ் ரூம்லலாம் போயிட்டு உட்காந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 1000 வாய்ஸ் பல் ஆமா பிறந்திருக்கும், பட்டர்ஃப்ளை ரொம்ப பிறந்திருக்கும். சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சார் வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா பாடுறீங்கம்மா, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா இது போதுமே நமக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. பப்ளிக் அப்படின்ற மூவி. ஆனா சாங் இன்னும் கொஞ்சம் Release டிலே ஆகல. ஆகும். பாட சொல்லல, பாட சொல்லலம்மா, பாட சொல்லல. நாங்க வந்து உங்களுடைய ஒரிஜினல் வெர்ஷனை வந்து நாங்க சாங் ரிலீஸ் கண்டிப்பா ஆகும்போது கேட்டு சொல்றோம். கண்டிப்பா So, அதுக்கப்புறமும் மீண்டும் ஒரு நேர்காணல் நம்ம பண்றோம், சரியா? கண்டிப்பா So, சென்னை வந்தோம்னா சொல்லணும். கண்டிப்பா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு சொல்லக்கூடாது, சாங் ரிலீஸ் ஆனோட சொல்லணும் இல்லையா? சரி So, இதுலயே நாங்க அழைப்பு எடுத்துக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே அபி. ஸோ அந்த பாட்டில் நீங்கள் பாடிட்டீங்க. இதெல்லாம் தாண்டி அபி யார் அப்படின்னா விஜய் டிவி புகழ் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு அத்தியாயம் இருக்கு ஆமா. அபிகிட்ட. ஸோ எப்படி அங்கே போனீங்க, விஜய் டிவி போனீங்க, யாருக்கு அந்த அழைப்பு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து நீயா நானா தான் விஜய் டிவிக்குள்ள போனது. ஆமா. போயிட்டு அந்த தன்னானே தாமரை பூ அதுதான் ஃபர்ஸ்ட். ம். நானே எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் நீயா நானா போனேன். அப்போ தான் 12 மணி ஆயிருச்சு அந்த ஆமா. சாங் ட்ரெண்டு. அதுக்கப்புறமாட்டுக்கு இப்போ சூப்பர் சிங்கர் அட்டன் பண்ணியிருந்தேன், பக்தி சூப்பர் சிங்கர். அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அது கிடைச்சது வந்து பெரிய விஷயம். அங்கே அனுவம்மா ரொம்ப ஃபிட், எனக்கு குப்புசாமி அப்பா இவங்க எல்லாரோட அன்புலையும் நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நல்லா இருக்கும். இப்பவுமே நீ குழந்தையா தான் இருக்காது, பலருக்கு தெரியல. அது நல்லா இருக்கும் அவங்க செட்ல. அந்த பக்தி சூப்பர் சிங்கர் வந்து அது எப்படின்னா மார்னிங்ல இருந்து முடியறதுக்கே ஒரு 3 மணி அந்த மாதிரி ஆயிடும். மறுநாள் மார்னிங் ஆயிடும். அந்த மாதிரி டைமிங் வரைக்குமே அப்படி ஆன்மீகமா போயிட்டு இருக்கோம், பக்தியா போயிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபீலே வந்து வேற மாதிரி இருக்கும், ஆன்மீகவாதி மாதிரி இருக்கும் அப்படியே உட்காந்துருக்கும் போது. எப்படி இருந்து நம்ம எப்படி அது மாதிரி நீட்டா நல்லா இருக்குங்க. அது ஒரு வைப்ல இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல பாடுவாங்களா, அது கேட்க எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. அபி போயிட்டு சூப்பர் சிங்கர்ல ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டு எது? ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டு வானம் மீதி மலங்க, கருப்பசாமி தான். ஓ, கருப்பசாமி பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுனது. ஓகே. சூப்பர் சூப்பர். நம்ம ஆல்ரெடி பாடிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல இது வேற பாட்டு. ஓ, அது அப்படியா? வேற பாட்டு இது வேற பாட்டு. அதுவுமே என் சாங் இதுவும் என் சாங். ஓகே. இன்னும் அதுக்கு வெயிட்டிங். ஓகே. எல்லையில பூத்தவரா, ஏழை மக்களைத்தான் காத்தவரா, வானுயர நின்றவரா, குதிரை வாகனத்தில் வந்தவரா, வீரமான நடை இருக்கும், கொண்ட முடி சடை இருக்கும், அவளும் பொறியும் பிடிக்கும், அவருக்காக அகிலமே காத்திருக்கும், உலகாளு காவலனே எங்க ஊரக்காக்கு ஊத்தவரே, நாங்க வாழும் பூமியில எங்களை காக்க வந்த கருப்பசாமியே, வான பூமி இடி முழங்க, ஊரு சனம் எல்லாம் கதிகலங்க, வான பூமி இடி முழங்க, ஊரு சனம் எல்லாம் கதிகலங்க, முந்தி வருவா வீரத்துல, ரோசகார கோபத்துல, சுருட்டு சாராய வாசத்துல, நின்னாரா வீரமா ரோசத்துல. இந்த பாட்டு யாருமா பயமுறுத்துற பாதி அதிருதுமா. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம பாட்டு கேட்போம், பாட்டு கேட்டோம்னா ஒரு சில பாட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். நான் அபியை கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சதுல எனக்கு ஏதாவது அபியை பாட சொல்லி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்லை சீரியஸ்லி அப்படிதான் தோணுது. அவ்வளோ ஒரு எனக்கு சொல்கிறதுக்கு எப்படின்னா ஒரு மாதிரி மேஜிக் வாய்ஸ், மிராக்கிள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உன்னுடைய குரலில் இருக்குது. எனக்காவது அந்த வாய்ஸ் நம்ம டோன் எடுத்து பாடுறது அப்படின்றதே வந்து ஒரு டாஸ்க்கான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ பேஸ் எடுத்து பாடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்காவது போயிட்டு பாட முடியாத சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கா? பாட முடியாத சுச்சுவேஷன் இது வரைக்கும் எதுவும் இருப்பல. கடல் லைட்டா வந்துட்டு தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும், அது சமாளிச்சிருவேன். ம். அதான் இங்கே ஸ்டேஜ் தொண்டை கட்டுற வந்துட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் தான் எனக்கு தொண்டை கட்டியிருக்கு, என்ன பண்ண போகிறோன்னு தெரில அப்படின்னு நினைப்பேன். ஸ்டேஜில் போனோன்னா தொண்டை கட்டிச்சு எங்கடா எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சண்டை போட்டேன் எப்போ சண்டை போட்டேன் அப்படி அது மாதிரி நல்லா ஸ்டேஜுக்கு போயிட்டா அது நல்லா இருக்கும். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது வந்துட்டு நான் அந்த மேடை அந்த 3 மணி நேரத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமா எனக்கு பிடிச்சது பண்ணிட்டு பாடிட்டு ஆடிட்டு எல்லாரையும் நல்லா ஜாலியாக வச்சுட்டு எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக இருந்தால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவி புகழ்லேருந்து எப்படி வாய்ப்பு வந்துச்சு?
எனக்கு ஒரு கால் வந்துச்சு, பக்தி சூப்பர் சிங்கர்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறோம் விஜய் டிவியில், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, பக்தி சூப்பர் சிங்கரா அப்படின்னா விஜய் பக்தி டிவியா? பாட்டு மட்டுமா, Okay. விஜய் டிவியா, ம். சரி ஓகே ஓகே வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ட் இயர் தான். ஓகே. எவ்வளோ நாள் போனது இது? அது ஒரு 4 month இருக்கும். 4 மாசம் பார்ட்டிசிபேட் 4 மாசம் பண்ணியிருக்கீங்க. participate பண்ணேன். அப்பா எத்தனை பாடல் இந்த விஜய் டிவியில் இருக்கும்போது மட்டும் பாடியிருப்பீங்க? ஒரு 9, 10 இருக்கும். கூடவே தான் இருக்கும். 12, 13 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா, எல்லாமே பக்தி பாட்டு தான். ஓகே. 12 பாடலும் பக்தி பக்தி பாடல். பாடல் தான். ஸோ அபிக்கு வந்து பக்தி பாடல், இந்த பாடல் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அபி அப்படின்னு ஒரு பர்சனுக்கு நம்ம இவ்வளோ பாடல் பாடியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அபிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாடல் நீங்கள் பாடினது இல்லைன்னா என்ன பாடல்? ஒத்தனாடி பார்வையிலன்னு சொல்லி என்னோட பாட்டு. அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். என்ன மூவி? ஒத்தனாடி பார்வையிலன்னு சொல்லி நான் பாடின பாட்டு, ஆல்பம் சாங் தான் அது. ஓ, நீங்கள் ஓனா பாடினதா? நான் பாடினது. சூப்பர் அபி. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாடிடலாமே. இது என்ன Okay. வெயிட்டிங்? ஒத்தனோடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே, என்னோட ஆசை மாமனே, உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே, கண்ணங்குழி ஓரத்தில காதல் முத்தனே என் தர நித்தம் நித்தம் பார்த்திருக்கிறனே, நான் உனக்காக பூத்திருக்கிறனே, உடலில் இருக்கு உசிரா நீ எனக்குள் வந்து சேர்ந்த, கொட்டி கிடக்கும் ஆசை அதை பாட்டா எடுத்து படிச்சேன், ராமசீத போல ராசா என்ன நீயும் ஆண்டிடணும் ஒத்தனோடி பார்வையில. இந்த பாட்டு எந்த ராசாவுக்காக பாடுனீங்கன்னு தான் தெரியல. ஐயோ, சும்மா பாட்டு நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கா, கேட்டு ரசிச்சுக்கோங்க. அந்த அவ்வளவுதான். மாதிரி இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வேறு வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு நிறைய விஷயங்கள் அபி பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அபி அம்மா அப்பாக்காக ஒரு சாங் பாடணும் அப்படின்னா என்ன சாங் பாடுவீங்க? அப்பா சாங்னா வந்துட்டு அம்மா அப்பா 2 பேருக்கும் போத் இல்லை அப்பாவுக்கு தான் பாடணும்னா பாடலாம், அவங்களோட விஷயம். ஓகே, 2 பேர்த்துக்கும் சேர்த்துனா இது வரைக்கும் பாடினதே இல்லை போல. இல்லை, பாட்டு பண்ணியிருக்கேன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அம்மா சாங் பாடியிருக்கேன். சரி, நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்ப நிகழ்ச்சியாக உங்கள் அப்பாவை பற்றி தான் பாடியிருக்கீங்க இல்லையா? இந்த சேனல் மூலமாக உங்கள் அப்பாவுக்காக ஓகே, பாடல். அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கிறோம், பார்க்கத்தாலு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு, பார்க்கத்தாலு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு, அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கிறோம். இவ்வளோ பாடல் நீங்கள் பாடினீங்க, ஆனால் அவங்க மூஞ்சியில் வந்து ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க எல்லாத்தையுமே பாடினீங்க, அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனோட பாடினீங்க. பட் அதை பாடலாக நேசிச்சு பாடினீங்க. பட் ஒரு உள் உணர்வோட பாடின பாடலாக தான் நான் இந்த பாட்டை பார்க்குறேன். சரி, கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து உங்களை எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா வச்சுருக்கக்கூடிய லவ் தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ சூப்பர். ஸோ அபிக்கிட்ட குட்டியாக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாமா? சூப்பர். அபிக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர்? ஐயோ, நிறைய பேர் இருக்காங்களே. ஏதாவது ஒரு ஆள் சொல்லி தான்டா ஆகணும். ஒரு ஆள் தானா? அந்தோனிதாசன் அப்பா. ஓகே, அவங்களோட அவங்களோட வாய்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து வேற மாதிரி இருக்கு. பீக்ல இருக்கும் இல்லையா? ஓகே, படித்து பாடி அனுராதா. அவங்க வந்து பலருடைய கனவு கண்ணி திரை இசை உலகில் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர். ஸோ அபிக்கு பிடிச்ச இசை அமைப்பாளர்? சிக்க வைக்கிறானே, தீமன் சார் தான். சூப்பர். ஏன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஸோ சொல்லிடுறோம் அவங்களும். ஓகே. ஸோ அபிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்னா என்ன சாங்? ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். எஸ், மறக்கவே மாட்டேன். ஃபீலிங்ஸாக இருந்தாலோ இல்லைனா வந்து ஹாப்பியாக இருந்தாலோ எவ்ரி டைம் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் எல்லாமே கேட்பேன். ஏன்னா என்னடா அது நம்ம ட்ராக்ல இல்லாததா இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குமா, அதனால எல்லா சாங்கும் கேட்பேன். ரொம்ப பிடிச்ச சாங்னா இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அது மாதிரி ஏதாவது ஒன்றுதான். நம்ம பொண்ணு தான் சொல்லிக்க வேண்டியதான் போலையோ ஒன்று வச்சுட்டு. ஓகே, அந்த மாதிரி சாங்லாம் வைப் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, நல்லா இருக்கும். சொல்லிக்க வேண்டியதான். அபிக்கு வந்து மேடையில் பாடுறது பிடிக்குமா இல்லை ஸ்டுடியோவில் பாடுறது ரொம்ப பிடிக்குமா? மேடையில் பாடுறதான்.
மேடையில் பாடுறது தான். ஸ்டுடியோவில் பாடுறது அது நம்ம எப்படினாலும் பாடிடலாம். மேடையிலங்கிறது ஒரு சிங்கிள் டேக் தான். அது அப்போ போயிட்டு என்ன கிடையாது, ரீடேக்கே கிடையாது. இதில் கூட நம்ம எவ்வளோ நாளும் ரீடேக் எடுத்துக்கலாம். அதில் அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, மெலடி சாங்ஸ் பிடிக்குமா இல்லைன்னா குத்து பாடல் பிடிக்குமா? வைப்பு தான், மெலடி சாங்லாம் பக்கமே போக மாட்டேன். அந்த நீ சொல்லும் போதே தெரியுதே, அந்த பக்கமே போக மாட்டேன். எல்லாமே ஒரு மாதிரி ஆடுற மாதிரி ஆடினே இருப்போம் அது அந்த மாதிரி. ஓகே, ஸோ நாட்டுப்புற இசையா இல்லைன்னா கர்நாடிக்? நாட்டுப்புற இசை தான். எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? எனக்காவது தோணி இருக்கானா நம்ம கர்நாடிக் மியூசிக் படிக்கலாமா? நல்ல வேலை போகலன்னு தான் தோணிருக்கு. ஏன்? ஆமா, இது நம்ம ட்ராக்ல இல்லை போகலாம். ஓகே, ஸோ அபி வந்து ஏதாவது நம்ம பாடணும் அப்படின்னா ட்ரைனிங் எடுக்கிறது அது உண்டாண்டி? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, சும்மா கேட்கறது அப்படியே பாடுறது. ஒரே டேக்கு தான், ஸ்ட்ரெயிட்டாக ஆனால் ஆக்ஷன் தான் அந்த மாதிரி. நைஸ். ஸோ இசைத்துறைக்கு நீங்கள் வரீங்க இல்லையா? ஸோ இந்த ஓவராலாக இப்போ பாடுறாங்க இதில் இசைத்துறையில் உங்களுக்கு இவங்க தாங்க என்னுடைய ரோல் மாடல், இவங்களை பார்த்துட்டு அவங்கள போலவே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணிருக்கேன். எனக்கு செந்தில் அண்ணன் பிடிக்கும், அதே மாதிரி ராஜலட்சுமி அக்காவையும் பிடிக்கும். ஓகே, அவங்க சிரிச்சுட்டே அந்த ஒரு ஸ்டேஜில் பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாடுறது அவங்களையும் பார்த்து தான். ஓகே, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள பார்த்து இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு. ஓகே, அபிக்கு வந்து ஒரு பாட்டு கேட்டு எனக்கு வந்து அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல, இல்லை நீங்கள் பாடும்போதே அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பாடின பாட்டுனா என்ன பாட்டு? அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் அப்படியே பாட்டு பாடலையா? ஏதாவது பாட்டை கேட்டு அழுக வந்திருக்கா? பாட்டு கேட்டானால வந்துட்டு யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டாவே இன்னும் அடிச்சுட்டு அது மாதிரி இருக்கும். சினிமாவில் அப்படி பார்க்கும்போதே அந்த மாதிரி ஏதாவது பாட்டு கேட்டு அழுத மூமெண்ட்டை கேட்க? பாட்டு கேட்டா மோஸ்ட்லி இந்த அப்பா அம்மா சாங் கேட்கும்போது சென்டிமெண்ட்டில் அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் போகிற இடத்துல நிறைய கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அபிக்கு வந்து என்னடா இதெல்லாமா கிஃப்டாக கொடுப்பீங்க அப்படி இல்லைன்னா செம்ம கிஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்னா என்ன கிஃப்ட் வந்திருக்கு? மறக்க முடியாத கிஃப்ட் அப்படி இல்லைன்னா வாங்கும்போது செம்மையாக ஆச்சரியப்பட்டுருப்பீங்களா நமக்கு அப்படின்னு? ஆமாம் ஆமாம், அது என்னென்னா ஒரு பொண்ணு வந்து பெட்லேயே என்னோட ஃபேஸ் அப்படியே ஆர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், அது வந்து தீவிரமான கலைஞர் ரசிகையா அபிக்கு? ஐயோ, ஆமாம். அதே மாதிரி இங்கே ஒரு பொண்ணு என்னோட ஃபோட்டோவும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் வச்சு டேட்டு குத்திருப்பாங்க. செஸ்ட்டில் 2 பேர் டேட்டு குத்திருக்காங்க என் பேர். ஐயோ, அவ்வளோ தீவிரமான ரசிகைகள் இருக்காங்களா? இவ்வளோ பெரிய சிங்கர் கூட யாராவது இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கு. சூப்பர். அப்படிதான் இது எல்லாமே வந்துட்டு நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்கன்னு நினச்சா அது ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்கின ஒரு மொமெண்ட் தான். கண்டிப்பாக என்னோட ஃபேஸும் அந்த பொண்ணோட ஃபேஸ் இருக்கும், தேவக்கோட்டை அபிராமின்னு அப்படி ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து விளக்க முடியாத ஒரு ஃபீலிங்ஸ். வார்த்தைகளால எந்த ஒரு ரத்த சொந்தமும் கிடையாது, இந்த பாட்டால இசையால வந்த ஒரு சொந்தங்கள். கண்டிப்பாக இசையால் நீங்கள் நிறைய பேரை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அது மறுக்கிறதுக்கு இல்லவே இல்லை. இன்னுமே வந்து அபி வந்து என்னோட கோல் நான் ரீச் பண்ணல, இங்கே போகும்போது தான் நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னா அபியோட கோல் என்ன? எனக்கு வந்து என்ன ஆசைன்னா நிறைய பாட்டு சினிமாவில் பாடணும் அப்படின்லாம் ஆசை இல்லை. ஏதாவது ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சி நல்லா ரீச் ஆகணும், அதுதான். ஏதாவது ஒரு பாட்டு பாடினா கூட போதும் அப்படின்ற மாதிரி ஒன்று. அதே மாதிரி என்னென்னா நான் கடைசியாக சாகிற வரைக்கும் கூட ஸ்டேஜில் தான் உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் ஒன்று நான் கடவுள்கிட்ட வேண்டி வைப்போமே. ஒரு வேளை உனக்கு என்னோட உயிர் வேணும்னு நினச்சின்னா ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கும் போது எடுத்துரு, அது மாதிரி வேண்டியிருக்கேன். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் எனக்கு கடவுள் கொடுத்தா போதும். அது சார் உண்மையாகவே வந்து இசைக்காக உண்மையாகவே உங்களுடைய விஷன் எல்லாமே பெரிய லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சூப்பர். அப்படி இவ்வளோ நேரம் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கடைசியாக ஒட்டுமொத்த நேர்களுக்கும் உங்களை ரசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஸோ எனக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பாடல். ஓகே. கருத்த மச்சான் கண்ணாலதான் தூங்கலடா நான் உன்னாலதான், ஏக்கம் எனக்கு உமையிலதான், பசையும் எடுக்கல அதனாலதான், நீ தாண்டா என் மனசை கெடுத்தவன், எனக்காக உன் மனசை கொடுத்தவன், கனவுல கூட அவன் தொல்லை செஞ்சவன், அவன் தானங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவன், கருத்த மச்சான் கண்ணாலதான் தூங்கலடா நான் உன்னாலதான். கடைசி வரைக்கும் இன்டர்வியூ எடுத்த என் பேச வரலங்க. அப்பவும் கருத்த மச்சான் தான் கண்ணு முன்னாடி வந்திருக்காரு. யாரும் அந்த கருத்த மச்சான் அடுத்த இன்டர்வியூல கண்டுபிடிச்சு பேசுறேன். ஓகே வி, தேங்க்ஸ் லாட்.
உங்களை பார்த்ததுல இவ்வளோ நேரம் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு மாதிரி ஹார்ட் பெல்ட்டாக ஒரு மாதிரி நல்லா ரசிச்சு எல்லா மொமெண்ட்ஸும் எனக்கு இந்த செகண்ட் உங்கள் கூட கொடுத்துருக்கீங்க. ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், சேடான விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹாப்பியாக இருக்கட்டும், இல்லைனா ஓவர் வைப்பாக இருக்கட்டும், இல்லைனா பக்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த ஒரு 1 ஹவரில் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து என்னுடைய மனசார நன்றிகள். நானும் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. இன்னும் பல பாடல்கள் நீங்களே எழுதி பாடணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இன்னும் பல 100 பாடல்கள், பல 1000 பாடல்கள் பாடணும். அதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக அதுக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.